மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பிதாமக பத்திரிகைக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொண்டு எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பிஎஸ்எஃப் ஸ்ரீலங்கா அமைப்புக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நம்ம அடுத்து என்ன சொல்றாங்க பெரிய புராணத்துல அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒவ்வொரு ஊருக்கா போய் அவங்க பாடல் பதிகம் பாடிட்டு வராங்க அப்படின்றத பார்த்தோம். கச்சியம்பதி அவங்க அடைந்து அதுக்கப்புறம் காமகோட்டம் போய் அங்க உள்ள காமாட்சி அம்மன்கிட்ட வேண்டி அவருக்கு அந்த கண் பார்வையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய சிவபெருமான் அவருக்கு இந்த இடக்கண்ணை அவர் ஈந்தருளினார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு திருவாரூருக்கு அவர் போறாரு. அங்க அப்புறம் திருவாமாத்தூர் அங்கேயும் அந்த பதிகத்தை பாடுறாங்க அப்படிங்கிறதோட நம்ம கண்டினியூ போன கிளாஸ்ல பார்த்தோம். இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்கிருந்து புறப்பட்டு திருத்துருத்தி சென்றார். அப்போது உடம்பில் பிணி துன்புறுத்தியது. நம்பியாரூரர் திருத்துருத்தி கோயிலில் போய் மருந்தீத்தா மலைமகள் நேத்தா பிணியால் வாடுகிறேன் என்று போட்டினார். அப்ப அங்க எங்க வந்திருக்காரு அப்படின்னா, திருத்துருத்தி அப்படிங்கிற அந்த ஊருக்கு வந்திருக்கிறாரு. அப்ப அவருக்கு உடம்புல பிணி வந்துருச்சு. வந்த உடனே அந்த நம்பியார் என்ன பண்றாரு, சிவபெருமாண்ட மருந்தீத்தா மலைமகள் நேத்தா நான் பிணியால வாடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டுறாரு. கண்ணுதர் பெருமான் அன்பனை வடகுலத்தில் குளிப்பாய் என்று அருள் புரிந்தார். அந்த வடகுலத்துல நீ குடி அப்படின்னு சொல்லி அருள் புரிகிறாரு. ஆரூரர் அத்திருக்குளத்தில் மூழ்கி எழுந்தார். உலகில் உள்ளோர் யாவரும் அதிசயிப்ப இரத்தினமணி போன்ற ஒளிமிக்க திருமேனியை அவர் பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த குளத்துல அவர் மூழ்கி எழுந்திரிச்ச உடனே அவர் அந்த ரத்தினமணி மாதிரி அவருடைய திருமேனி ஒளிமிக்கதா ஆயிற்று அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திருக்கோயிலில் சென்று அவர் மீண்டும் பதிகம் பாடுறார். இவ்வாறு இடையில் உள்ள திருத்தலங்களை எல்லாம் வணங்கி கொண்டு திருவாரூருக்கு அருகே எய்தினார். சிறிது தொலைவில் திருவாரூரை ஒரு கண்ணினால் கண்டார். நன்கு காண பெறாதவர் ஆனார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு கண்ணை தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், அம்மையினுடைய அருள் துணை புரிய அம்மையினுடைய பாகமாகிய இடக்கண்ணை ஏகம்பநாதர் ஈந்தருளினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அந்த திருவாரூருக்கு போறாரு. கொஞ்சம் தூரத்துல தெரியுது, ஆனாலும் அவருக்கு சரியா அந்த கண்ணு இப்ப தெரியாத மாதிரி இருக்குது. நன்கு காணப்பெறாதவர் ஆனார். உடனே மண்ணிசை வீழ்ந்து வணங்கினார். மாலை பொழுதில் திருவாரூர் சேர்ந்து பறவையும் மண்டலி என்னும் தூவாயர் திருக்கோயிலில் சென்று தொழுது, இறைவனே என் துயர் களைந்து கண் காண காட்டாய் என்று வேண்டி அவர் திருப்பதிகம் பாடினார் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய துயரெல்லாம் களைந்து நம்ம அவருக்கு அடுத்த கண்ணியை அவருக்கு காட்டணுங்கிறத கேட்கிறாரு. எதிர்கொண்டு உபசரித்த திருத்தொண்டர்களுடன் திருமூலத்தானத்திற்கு அர்த்தயாமத்தில் அவர் சென்றார். எதிரில் வந்த அன்பர்களை நோக்கி ஏதிலார் போல் வினவி காதல் புரிகை கிளையார் திருப்பதிகம் பாடுவார் அப்படின்னு சொல்றாங்க. சீர்பெருகு தேவாசிரியன் மண்டபம் சென்று அங்கு தொழுதார். கோலமிக்க கோபுரத்தை தொழுது பூங்கோயிலுள் புக்கு அளவற்ற காதலினால் மண்மிசை வீழ்ந்தார். மீண்டும் எம்பிரானை ஒரு கண்ணால் கண்டு அவர் அடங்காமையால், எம்பிரானே எளியேனை இடர்கடலினின்று எடுத்து மற்ற கண்ணையும் தருவாய் என்று அவர் வேண்டுவார். ஒவ்வொரு கண்ணு தெரியுது, இன்னொரு கண் தெரியாதனால அந்த கண்ணையும் எனக்கு கொடுன்னு கேட்கிறாரு. தோழமையால் வற்புறுத்தி கேட்பார். பெருமானே பிறை தூடி கருணாமூர்த்தி என் திருவிடிக்கு எப்போதும் அடிமையாகி பிற தேவரை ஒரு பொருளாக எண்ணாமல் ஆட்பட்டு அடிமை செய்யும் அடியார்கள் தங்கள் அல்லலை கூறினால் அயலார் போல் தேவரீர் அடியாருடைய இடரை அகற்றாது வாளாக இருக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னுடைய திருவடிக்கு தேவர்மான்ட்ட சொல்றாரு, திருவடிக்கு எப்போதும் அடிமையாகி பிற தேவரை ஒரு பொருளாக எண்ணாமல் ஆட்பட்டு அடிமை செய்யும் உன்னுடைய அடியார்கள் தங்களுடைய அல்லலை உன்ட்ட சொன்னா கூறினால் அயலார் போல நீ தேவரி அடியார் இடரை அகற்றாது நீ வாளாக இருக்கலாமா? உன்ட்ட தொடர அந்த அவருடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் உன்ட்ட சொல்லும் போது
நீ அதை வந்து பார்க்காம அதை அகற்றாம நீ வந்து இப்படி நிக்கலாமா அப்படின்னு சிவபெருமான்கிட்ட கேட்கிறார். அங்கனம் இருந்தால் வாழ்ந்து போதீர் சுவாமி, அடியேன் என்ன குற்றம் செய்து விட்டேன், உம்மை கண்டு மகிழும் பொருட்டுத்தானே சத்தியம் தவறினேன் அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ அவரை வந்து பொய் சத்தியம் போட்டதுனால இந்த மாதிரி கண்டு தெரியாம ஆக்குனாரு. திரும்ப நான் என்ன குற்றம் பண்ணேன், உண்மை கண்டு மகிழும் பொருட்டு தானே நான் சத்தியம் பண்ணேன், சத்தியம் தவறினேன் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. சங்கிலியால் சத்தியம் புரியும் போது மகிழடியில் இருக்குமாறு அடியேன் வேண்டிய வேண்டுதலை தேவரீர் சங்கிலிக்கு நீர் தெரிவித்து விட்டீர் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப வந்து சத்தியம் பண்ணும்போது அந்த மகிழடியில இருக்குமாறு அடியேன் வேண்டிய அந்த வேண்டுதலை தேவரீர் வந்து சங்கிலிக்கு போய் நீ வந்து கனவுல சொன்னார் இல்லையா, அதை சொல்றாங்க. சங்கிலிக்கு வந்து நீர் தெரிவித்து விட்டீர், அதனால் வந்த விளைவுதானே இது கருணாமூர்த்தி, அப்படியே குற்றமானாலும் பொறுத்து கொள்வது தங்கள் கடன் தானே, 3 கண்களை உடைய நீர் அடியேனுக்கு மற்ற ஒரு கண்ணையும் தராது மறுத்தீரேல் அந்த பழி உண்மைக்கேதான் என்று பல பல கூறி பாடுவார். ஏன்னா இவ்வளவு உரிமையோட ஒரு தோழமையோட தான் அவர் சிவபெருமான்கிட்ட பேசுறாரு. நீ தரணும்னா தாப்பா, உன்ட்ட 3 கண்ணு இருக்கு, ஒண்ணு எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறாரு. நீ ஒரு கண்ணை தரமாட்டியா, தரலன்னா மறுத்தீங்கன்னா அந்த பழி உனக்கு தான் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட அவர் வந்து சொல்றாரு. இவ்வாறு வன்தொண்டர் வாது செய்து திருப்பதிகம் பாடியதும் சிவபெருமான் திருவுளம் இறங்கி கருணை நோக்கால் பார்த்து அருளினார், கண்ணை தந்து அருளினார். இப்ப அந்த கண்ணையும் வழக்கண்ணையும் கொடுத்துட்டார், அந்த பார்வையும் கொடுத்துட்டார். கண்மலர் பெற்ற அடிகள் பாத மலர் மீது வீழ்ந்தார், பலகாலும் பணிவார் மகிழ்ச்சி கடலில் அவர் மூழ்கினார். பரமனை பலகாலும் பரவி படு நெடுநேரம் போற்றி அன்பர்களுடன் தேவாசிரியன் மண்டபத்தை அவர் அடைந்தார். நம்பி ஆரூரர் பிரிந்த பின் நங்கை பறவையார் தனித்திருந்து தளர்வார். இப்ப வந்து அடுத்த கதைக்கு வந்து நமக்கு இங்க வராங்க. நம்பி ஆரூரர் பிரிந்த பிறகு அங்க நங்கை பறவையார் வந்து தனித்திருந்து தளர்வார். அவருக்கு இரவு பகலாகவும் பகல் இரவாகவும் ஆயின. பிரிவு துன்பம் அவரை பெரிதும் வருத்தியது. இங்க பறவையாருடைய விஷயத்த சொல்றாங்க. ஆரூரரை கண்டு வருமாறு சிலரை அனுப்பி வைத்தார். அவர்கள் நம்பி ஆரூரை கண்டு திரும்பி வந்து பறவையாரை பணிந்து பகர்வார். அன்னையே, ஆரூரர் திருவொற்றியூரில் தங்கிலியார் என்ற அம்மையை மணந்து இன்புற்று இனிதரிக்கின்றார் என்றனர். இப்ப இவன் வந்து ஆட்களை எல்லாம் வந்து அனுப்புறாங்க, அந்த பறவையார் வந்து அனுப்புறாங்க. இவங்க போய் பார்த்து வாங்க, ஆரூரை போறவரை காணோம் அப்படின்னு கேட்டோன்னே அங்க போனவங்க திரும்பி வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவரு வந்து அந்த திருவொற்றியூர்ல அந்த பறவையார் கூட அந்த சங்கிலியார் கூட அவங்க வந்து ஒரு சந்தோஷமா அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அவரு அங்க அப்படின்னு சொல்லி வந்து பதில் சொல்றாங்க. அதனை கேட்ட அம்மை மிகவும் வெகுண்டு தளர்ந்தார். இவ்வாறு அம்மை உறங்காமலும் உலவாமலும் அளவற்ற அலைக்கணுற்று புலந்திருந்தார். சுந்தருடைய இந்த பரிசனங்கள் பறவையார் திருமாளிகையை அடைந்து உள்ளே செல்ல மாட்டாது தடையிட்டனர். இப்ப சுந்தரருடைய பரிசனங்கள் வந்து பறவையார் திருமாளிகையை அடைந்து அங்க வந்து உள்ள போதுக்கு செல்ல மாட்டாது தடையுற்றனர். சிலர் திரும்பி வந்து வன் தொண்டரை வணங்கி, பெருமானே, நாங்கள் அன்னை பறவையார் திருமாளிகை அடைந்தோம். தேவரீர் திருவொற்றியூரில் சங்கிலியாரை மணந்த தன்மை யாவும் அறிந்த அன்னையாருடைய ஏவலர்கள் எங்களை திருமாளிகையில் புகுதா வண்ணம் தடுத்து தள்ளிவிட்டனர் என்றனர். ஏன்னா இவர் வந்து இந்த ஊர்ல வந்து சங்கிலியாரோட சேர்ந்து அவர் வாழ்ந்துட்டு இருக்காங்கிற விஷயம்லாம் இங்க தெரிஞ்ச உடனே, இங்க இந்த ஊருக்கு வந்த உடனே இவங்க எல்லாருமே தடுக்கிறாங்க, உள்ள விட மாட்டாங்க நம்முடைய சுந்தரரை. அதை வந்து இங்க நமக்கு சொல்றாங்க. ஸோ அந்த திருமாளிகையில் புகுதா வண்ணம் தடுத்து தள்ளிவிட்டனர் என்றனர். அது கேட்ட ஆரூர்கிட்ட வந்து சொல்றாங்க, நாங்க இந்த மாதிரி போகும்போதே எங்களை உள்ள விடலேன்னு. இனி இதற்கு என்ன செய்வோம் என்று எண்ணி உலகியல்பு கற்றத்தக்கார் சிலரை நோக்கி பறவையார் சினத்தை மாற்றி ஆறுதல் கூறி வருமாறு அவர் அனுப்பி வைக்கிறாரு. அப்ப நம்பி வந்து அருளால் சென்ற அவர் நங்கை பறவையார்பால் போந்து அவரை பணிந்து, அண்ணாய், எங்கள் தம்பிரான் தோழர் வந்துள்ளார், அவர் திறத்தில் தாங்கள் முனிவுறலாமா, தாங்களோ கருணை கடல், எம்பிராட்டிக்கு இது தகுமோ என்று பலவும் எடுத்துரைத்தனர். அவளை சமாதானப்படுத்தணும் இல்லையா, அதுக்காக வேண்டி அவங்க கூட சேர்ந்தவங்க எல்லாம் இந்த மாதிரி ஆரூரை வந்திருக்கிறாரு, நீ வந்து எவ்வளவு பெரிய கருணை கடல், நீ எல்லாம் இப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்ட பறவையார் சினந்தனியாது, அவர் விஷயமாக இங்கு ஏதாவது நீங்கள் பேசுவீராயின் எனது உயிர் பிரியும் என்றனர். ஏன்னா அவங்க கோபத்துல இருக்காங்க.
ஸோ பறவையார் வந்து சொல்றாங்க, அவரை பத்தி ஏதாவது பேசுனீங்கன்னா நான் வந்து உயிரை விட்டுருவேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. அதனால் வந்தவர் அஞ்சி அகன்று ஆரூரர் பால் அணைந்து பரவியார் பகர்ந்ததை பணிவுடன் கூறினர். சுந்தரர் சிந்தாகுல கடலுள் அழுந்தினார். அதனை கடத்தற்கு புனையும் துணையுமின்றி தளர்வார். அருகில் உள்ளார் அனைவரும் துயில் கொண்டனர். உலகம் சலிப்பின்றி கிடந்தது. எங்கும் பேரிருள். பேயும் உறங்கும் கங்குளில் பெரிதும் வருந்துவார். இறைவனை நினைந்து உருகுவார். மலைமகள் கொழுன அடியேனை தடுத்தாட்கொண்ட அருட்கடலே, பறவையின் ஊடலை மாற்றி அடிமையை ஆழ்வீர் என்று வேண்டினார். ஸோ இவருக்கு இந்த கேட்ட உடனே ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குது. கடைசியில வேற யார்கிட்ட முறையிட முடியும்? திரும்ப அவர்கிட்ட தான், தேவருமான்ட்டு தான் முறையிடுறாரு. எப்படியாவது நீ பறவையினுடைய ஊடலை எல்லாம் மாற்றி எனக்கு வந்து என்னை வந்து நீ ஆட்கொள்ளுப்பா அப்படின்னு சொல்லி அவர் வேண்டுறாரு. காமாட்சி அம்மை தடுவ குலைந்த அந்த கண்ணுதற் கடவுள் நெடியோனும் காணா அடிகள் படிதோய வந்து தோன்றி அருளினார். அந்தி வண்ணரை கண்ட சுந்தரர் எழுந்து எம்பிரானை பன்முறையும் பணிந்து மிகவும் மகிழ்ந்து துதித்து நின்றார். இறைவர் நண்பனை நோக்கி, உனக்கென்ன குறை கூறுதி என்று கேட்டு அருளினார். நம்பியாரூரர், என்னான் ஆண்டவனே, தேவரீர் திருவுளம் யாவும் அறியுமே. தாங்களே அருள் புரிய திருவொட்டியூரில் சங்கிலியை அடியேன் மணந்து கொண்டேன். நீங்க சொல்லிதானே நான் வந்து மணந்தேன் அவளை அப்படின்னு சொல்றாங்க. அதனை அறிந்த அந்த பறவை முனிவு கொண்டனள். அடியேன் அவள் பால் சென்றால் உயிர் துறப்பேன் என்று கூறுகின்றனலாம். இதற்கு எளியேன் என் செய்வேன். அப்போ தேவருமான்ட்ட எல்லா கதையும் சொல்வாரு. நீ சொல்லிதான் நான் தங்கிலியை நான் கல்யாணம் முடிச்சேன். இப்ப என்னன்னா பறவை வந்து அவ கோவப்பட்டுட்டு இருக்கா. நான் அவ கிட்ட பார்க்கணும் அங்க போனோம்னா அவ வந்து உயிர் துறப்பேன்னு வேற சொல்றா அப்படின்னு விஷயத்த சொல்றாரு. அப்போ இதற்கு எளியேன் நான் என்ன பண்ணுவேன்? அடிமையினுடைய இந்த அல்லலை அகற்றுவது ஆண்டான் கடமை என்றோ, தோழனாகிய தொண்டனேன் துயர் நீங்க பறவையினுடைய புலவியை மாற்றி அருளும் என்று வேண்டினார். அப்ப இப்ப பறவையினுடைய கோபத்தை தணிக்கணும், அவளை சமாதானப்படுத்தி அந்த ஊடலை மாற்றணும் அப்படின்னு சொல்லிதான் தேவருமான்ட்ட சுந்தரர் வந்து கேட்கிறாங்க. வேண்டுவார் வேண்டுவதே நல்கும் விமலன் அன்பரை நோக்கி. நம்ம என்ன கேட்கமோ அதான் அவர் தருவார் இல்லையா? வேண்டுவார் வேண்டுவதே நல்கும் விமலன் அன்பரை நோக்கி, அன்பனை நீ துன்பத்தை விடு. யாம் உனக்கு ஒரு தூதனாகி இப்பொழுதே பொன்றை மணிப்பூன் பறவை பால் போகின்றோம் என்று அருள் புரிந்தார். அப்பமும் இவருக்கு தூதுதான் போறாரு. திரும்ப பறவையார்கிட்ட தூது போறாரு. தோழர் மிகவும் மகிழ்ந்து துதித்து நின்றார். தேவாசிரியன் மண்டபத்தில் கூடியிருந்த தேவர் யாவரும் தேவித்து உடன் போவார் ஆயினார்கள். அரணார் அவர்களை புறத்தை நிற்க செய்ய அணுக்கரான பூதகண நாதர்களும் மூவா முனிவர்களும் சிவ யோகிகளும் முன்னே சென்றனர். அருகில் பெரிய தேவர்களும் முனிவரும் நண்பனான குபேரனும் சென்றனர். விண்ணவர் பூமலை பொழிந்தனர். முனிவர் வேத கீதம் ஒழிந்தனர். மாடு மயனும் காணாத மலரடியை காண்பதற்கு இது தகுந்த காலம் என்று அவரை அழைப்பது போல் சிவபெருமான் திருவடியில் உள்ள சிலம்பு இனிது ஒலித்தது. இறைவர் இவ்வாறு திருவாரூரில் திருவீதியில் அடியவர் தொடரவும், தடையில் அரவு தொடரவும், கொன்றை தொடையலில் வண்டு தொடரவும், மறைகள் தொடரவும், வன்தொண்டர் மனமுன் தொடர வருவாராயினர். திருவீதியில் அழகரவர் மகிழும் செல்வ திருவாரூர் ஒரு வீதியிலே சிவலோகம் முழுதும் காண உடதாயிற்று அப்படின்னு. ஸோ அவர் எப்படி போனாரு, அவங்க பின்னாடி யாரெல்லாம் போனாங்க, அந்த அந்த ஒரு காட்சியை நமக்கு வந்து காட்டுறாங்க. இந்த திருவாரூர்ல உள்ள திரு வீதியில தான் இந்த வந்து போக பின்னாடி எல்லாரும் முனிவர்கள் தேவர்கள் இந்த வேத ஒடிகள் கீதம் எல்லாமே வந்து முழங்குது. அது அந்த ஒரு வீதியே வந்து ஒரு சிவலோகம் மாதிரி அது வந்து காட்சி அளித்தி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பரமன் பறவையார் திருமாளிகை அருகில் சென்று உடன் வந்தார்கள் அனைவரையும் வெளியே நிறுத்தி தம்மை அர்ச்சிக்கும் ஆதி சைவ முனிவர் திருக்கோலம் கொண்டு கதவை தட்டி பறவாய் கதவு திறவாய் என்று அழைத்து அருளினார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பறவையார் வீட்டுக்கு பக்கத்துல போயிட்டு உடன் வந்தவங்களை எல்லாம் நீ வெளியே நிலுங்கன்னு நிறுத்திட்டு தம்மையை அர்ச்சிக்கும் அந்த ஆதி சைவ முனிவருடைய திருக்கோணம் போண்டுகிட்டு அவர் வந்து கதவை தட்டுறாரு. நீ பறவாய் நீ கதவு தர அப்படின்னு அழைத்து அருளினார். துயிலின்றி துயரால் அயரும் அம்மை பாதி மதி புனைந்தாரை பூசிக்கும் பண்புடையார் பாதி இரவில் நம்பால் எய்தியது என்னோ என்று பயந்து, இவை ஏற்கனவே பறவையார்
பகல் இரவா இருக்கு, இரவு பகலா இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? உறக்கம் இல்லாம அந்த வருத்தத்துல இருக்காங்க. தூக்கம் இல்லாம துயிலின்றி துயரால் அயரும் அம்மை பாதி மதி புனைந்தாரை பூசிக்கும் பண்புடையார் பாதி இரவில் நம்பால் எய்தியது என்னோ என்று பயந்து பாதியில் உமையை கொண்ட அந்த பரமர் என்று அறியாது பாதி மதி போன்ற முகமுடைய பறவையார் பதைத்து வந்து கதவை திறந்தார். தூதாய் நின்ற நாதரை தொழுது எந்தையே எல்லாம் உறங்கும் இவ்வேளையில் இங்கு எய்தியது எதன் பொருட்டு என்று கேட்டனர். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த நேரத்துல வந்தீங்கிறத அந்த அம்மா வந்து கேக்குறாங்க. கங்கை நீர் கறந்த வேணியை கறந்த கண்ணுதல் நங்காய் நான் உரைப்பதை மறக்காமல் புரிவாயாயின் நான் வந்த கருமத்தை புகழ்வேன் என்று என்றார். பரவியார் சுவாமி தாங்கள் கூறுவது எனக்கு இசையுமாயின் செய்வேன் இயம்பி அருளும் அப்படின்னு அப்பவும் அவங்க ஸ்ட்ரிக்டா தான் பேசுறாங்க. தாங்கள் கூறுவது எனக்கு இசையுமாயின் செய்வேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. பிறை சூடிய பெருமான் பெண்மணி நம்பி ஆரூரன் இங்கு வர நீ இசைதல் வேண்டும் என்று அருளி செய்தார். இப்ப நம்பி யாரூர் இங்க வந்து வந்தன்னா நீ வந்து சேர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. நீ அதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கணும், இசைதல் வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. நங்கையார் நம் பெருமை சால நன்று என்று எண்ணி உரைப்பார். அடி கேள், அவர் என்னை பிரிந்து போய் திருவுற்றியூரில் தங்களியினால் தொடக்குண்டார். அப்போ நங்கையார் நம்ம வந்து சொல்றாங்க, அங்க திருவுற்றியூர்ல தங்களியினால அவர் வந்து தொடக்குண்டார். அவருக்கு இங்கு என்ன வேலை? தாங்கள் இதன் பொருட்டு இந்த இருள்மிக்க இரவில் வந்து கூறியது மெத்த அழகு என்றார். இதுக்கு போய் நீங்க வந்து ரொம்ப அழகா இருக்கு, அவர் ஏற்கனவே திருவொற்றியூர்ல சங்கிலி கூட இருந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு இந்த அம்மா சொல்றாங்க. பரமர் பறவையாரை பார்த்து பாவாய் ஆரூரன் புரிந்த குற்றத்தை மனத்திற்கொள்ளற்க, மனுஷரன் சொல்றாரு, மனத்திற்கொள்ளற்க எடுத்துக்காத, பொறுமை கடலினும் பெரிது ஆதலின் சினம் தனிவாய் உனக்கு ஆறுதலை புரியும் பொருட்டே நான் வந்தது. வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், மறுப்பது தகாது. ஆரூரன் வர இசைவாய் அப்படின்னு. சரி, அவன் ஏதோ பண்ணிட்டான், நீ மன்னிச்சுக்கோ, அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. நீ பொறுமை கடலினும் பெருசு, அதனால நீ கோவத்தை எல்லாம் விட்டுரு. உனக்கு ஆறுதல் சொல்லுக்காகத்தான் நான் அந்த இடத்துக்கு வந்தேன். திரும்பவும் ஆரூரன் இங்க வரும்போது நீ எதுக்கு இசையணும் அப்படின்னு அவங்க பெற்றோருமான்னு கேட்கிறார். தையலார் ஐயரை நோக்கி தாங்கள் இக்கருமத்தை குறித்து வருவது தங்கள் பெருமைக்கு ஏற்றது என்று. ஒற்றியூரில் உறுதி பெற்ற அவர் வர நான் இசையேன், நீயும் போய் வாரும் என்று கூறினார். இந்த விஷயத்துக்காக நீங்க வந்தது உங்களுடைய பெருமைக்கு ஏற்றது கிடையாது. ஒற்றையூரில் உறுதி பெற்ற அவர் வர நான் இசையே, நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த அம்மா சொல்றாங்க. இறைவர் தோழரது வேட்கையை காணும் திருவிளையாடலை மேற்கொண்டு தமது உண்மையை காட்டாது திரும்பினார். நாதரை தூதராக அனுப்பிய பின் நம்பியாரூரர் அறிவிலேன், என் ஐயரை தையல்பால் போக விட்டேனே என்று புலம்பிக் கொண்டும் இந்நேரம் எம்பிரான் சென்றிருப்பார். மாதேவரை கண்டு மாது மறுத்திடாள், ஒருவேளை மறுப்பாளோ? அப்படி மறுத்தாலும் என் துன்பம் கண்டு வந்து அருளிய இறைவர் எப்படியும் சமாதானம் புரிந்தே வருவார். அவங்களுக்கு என்ன அப்படின்னா சரி, இவர் வந்து நினைச்சு பாக்குறாரு, ஓகே நம்ம சொன்னோம் அது மாதிரியே சேவருமான் அங்க வந்து போயிருப்பாரு, போய் நம்ம பறவையார்ட்ட சொன்னோம்னா பறவையாரு சரின்னு தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. சில நேரம் அவன் மாட்டேன்னு சொல்லியிருந்தா ஐயோ என்ன பண்றது, ஆனாலும் நம்ம சேவருமான் விட மாட்டாரு, சமாதானம் பண்ணி இந்த விஷயத்த சரி பண்ணிடுவாருன்னு அவர் நினைக்கிறாரு சுந்தரர் என்று பல பல எண்ணி அரவு புனைந்தார். வரவு நோக்கி இருந்தார். பெருமானை எதிர்கொள்ள சிறிது செல்வார், விமலனை காணாது மீள்வார். போயிட்டு தேடிட்டு வர்றார். இருப்பார், உள்ளம் ஒருவழிப்படாது எழுந்து நிற்பார், உழவுவார். எம்பிரான் இத்துணை நேரம் தாளார் என்று எழுவார், மீளவும் மயங்கி வீழ்வார் அப்படின்னு சொல்றாங்க. சும்மா யாராவது வரலைன்னா போயிட்டு வந்துட்டாங்களா பாக்குற மாதிரி இவர் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அங்க போயிருக்காங்க இல்லையா, அதனால. வேலை எரித்த விமலன் மீள வருவதை கண்டார். மடை திறந்த வெள்ளம் போல் ஓடினார். இறைவன் இணையடி மலரை தென்னிமேற் சூடினார். கருணை கடலே, அன்று அடியேனை வலிதில் வந்து என்னை ஆட்கொண்டதற்கு தக்கவாறே இன்றும் பறவையின் வெகுளியை மாற்றி அருள் புரிந்தீர் என்றார். சிவபெருமான், அன்பனே, நாம் போய் பறவையிடம் உன்னை வரவேற்குமாறு கூறி வேண்டினோம். அவள் சினம் தணிந்தாள் இல்லை, நாமே வேண்டவும் மறுத்தனள் என்றார். ஆரூரர் அது கேட்டு நடுங்கினார். சிவபெருமான் வந்து அந்த அம்மா என்ன சொன்னாங்களோ அதையே இவங்கிட்ட வந்து சொல்றாங்க. தேவரீர் கூறியும் பறவை மறுத்தனளோ? நன்று நன்று, அமரர் வேண்ட ஆழமுண்டு அருளினீர். மூவர் உய்ய முப்புறம் எரித்தீர். பாலனுக்காக காலனை உதைத்தீர்.
அடியேனுடைய அடிமை உனக்கு மிகை போடும். என் அடிமையை வேண்டாவிடில் என்னை ஏன் அன்று வலிய ஆட்கொண்டீர்? சிறியேன் பேர்பட கண்டீர். பறவை பால் என்னை மேவுமாறு செய்யீராயின் உயிர் விடுவேன் என்று வீழ்ந்தார். அங்க இவர் சொல்றார், இப்ப பறவை பால் என்னை இன்னும் சேர்த்து வைக்கலன்னா நான் உயிர் விடுவேன்னு அடுத்து சொல்றாரு. நீ என்னென்ன அற்புதங்கள்லாம் பண்ண, அப்ப இதை சரி கட்ட முடியலையா உனக்கு அப்படின்னு கேட்கிறாரு. தோழரது துயரை கண்டு தரிக்காத இறைவர், அன்பனே வருந்தாதிரு, நாம் மீண்டும் போய் அவளை வேண்டி இப்போதே உன்னை வரவேற்குமாறு செய்வோம் என்று கூறி அருளினார். ஆரூரர் பெரிதும் மகிழ்ந்து சிறிது தூரம் சென்று வழிவிட்டார். முன்பு உடன் செல்லாதாரும் முறைமையில் சேவித்து வர அரவணிவார் பறவையார் பொன் மாளிகையில் சென்றார். அங்கே பறவையார் இறைவர் மீண்ட பின், அந்தோ கெட்டேன், மறையவராக வந்தவர் நம் இறைவர் போலும். இப்போது உணர்ந்தேன், எம்பிரான் கட்டளையை மறுத்தேனே, பாவியேன் தவறு செய்தேன் என்று பறைவதைத்தார். ஏன்னா அப்ப அந்த மறையவர் மாதிரி வந்தத இறைவருக்கு அவங்களுக்கு தெரியல. ஐயோ அவர் வந்தது இறைவன் இல்லையா, நான் போய் அவர் சொன்னதுக்கு மறுத்துட்டேனேன்னு இப்ப அவங்க நினைச்சு மன கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பறவையார். கண் துயிலாது கலங்கினார். வேலம் முறித்த விமலர் தோழர் பொருட்டு அர்ச்சகர் கோலம் கொண்டு வந்ததை உணராது ஒளிந்தேனே என்று வாடினார், வருந்தினார். தோழியருடன் வாயிலில் நின்று வழி நோக்கிய விழியுடன் அங்க அவர் இருக்கிறார். அந்த அம்மா காத்துட்டு இருக்காங்க. ஐயோ இன்னும் இறைவன்லாம் வந்திருக்கிறாரு, நான் தெரியாம இந்த மாதிரி அவர் சொன்னதுக்கு நான் மறுத்து சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி இப்போ வருந்தி வாசலே நின்று வழி நோக்கிட்டு இருக்காங்க. இறைவர் தமது வடிவுடனேயே தேவர் யோகியர் மூவர் முனிவர் முதலியோர் சூழ திரு மாளிகையில் புகுந்தார். இப்போ இறைவர் தமது வடிவுடனேயே தேவர் யோகியர் மூவர் முனிவர் முதலியோர் அங்க சூழ திருமாளிகைக்குள்ள போறாங்க. அத்தருணம் அத்திருமாளிகை திரு கைலாயம் போல் திகழ்ந்தது. பறவையார் விரைவில் சென்று நடுங்கி சிவனார் செய்ய சீரடி மேல் வீழ்ந்து பயபக்தியுடன் வழிபட்டார். பறவையே, நாவலூரன் உரிமையால் ஏவ மீண்டும் உன்பால் வந்தோம், முன்போல் மறுக்காதே, நின் பிரிவினால் பெரிதும் வருந்தும் வன்தொண்டனை வரப்பெறுவாய் என்று அருளி செய்தார். பாரு, அவன் பாவம் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான், வருந்திட்டு இருக்கான், தயவுசெய்து இப்ப திரும்ப வரும்போது நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. பறவையார் கண்ணீர் சொரிந்து பறிந்து சென்னி மேல் கரங்கூப்பி, மறையவராகி வந்தது தேவரீரோ, அடியேன் செய்த மாதவன்தான் யாதோ, தவம்தான் யாதோ, கருணை கடலே, உமது மாலையின் காணா அந்த மலரடி வருந்த ஓர் இரவு முழுவதும் அன்பருக்காக அங்கும் இங்கும் உழல்வீரானால் அடியேன் இசையாது என் செய்வேன் என்றார். ஒரு ஃப்ரெண்டுக்காக ஒரு தோழமையோட அவர் ஒரு இரவு முழுவதும் இவங்க ரெண்டு சண்டையத்துக்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு அவர் அருள் புரிஞ்சிருக்கிறார்ல, இப்படி எல்லாம் பண்ணதுக்கு நான் மாட்டேன்னு சொல்லுவேனா அப்படின்னு அந்த அம்மா மனம் மாறிடுறாங்க. நம்பர் நங்காய், நின் பெருந்தன்மைக்கு ஏற்றவாறு கூறினாய், நன்றி என்று கூறி அருளி மீண்டார். மாலையின் காணாத மணிகண்டர் தூதராகி தொண்டருக்கு அருள் செய்த தொழில் கொண்ட பூதியில் நீடும் பூத கணநாதர் வீதியில் ஆடி பாடி நெருங்கி செல்கின்றார். அன்பரை பறவைபால் விரைவில் அனுப்பும் பொருட்டு சென்னியில் விளங்கும் கங்கை ததும்ப விரைந்து வன்தொண்டர்பால் வந்தார். நம்பியாரூரர் இந்த முறை எம்பெருமான் என் உயிரை நல்கச் சென்றார், எவ்வாறு மீள்வரோ என்று ஏங்கி இருந்தார். இப்போ அனுப்பியிருக்கிறது இவருக்கு பயம், எம்பெருமான் என் உயிரை நல்கச் சென்றார், அப்ப எப்படி மீள்ந்து வாராரா தெரியலையே அப்படின்னு பயந்துட்டு இருக்காரு. அப்புறம் வருதலை பார்த்த பிறகு மூவுலகம் போற்றும் தேவடி மேல் வந்து வீழ்ந்தார். பரமனே, பறவை பால் என் கொண்டு வந்தீர் என்று ஆவலுடன் வினாவினார். இறைவர், அன்பா, அவள் சினத்தை தணிவித்தோம், இனி அவள் பால் செல்லலாம் என்று அருள் புரிந்தார். ஆரூரர் அளவற்ற ஆனந்தம் எய்தினார். பந்தமும் வீடும் நீர் அருள் செய்யும்படி செய்தீர், எந்தையே, இனி எனக்கென்ன குறை உள்ளது என்று பணிந்தார். வீதி விடங்கர் பறவை பால் நன்னுடி என்று பரிந்து கூறி திருக்கோயிலுக்குள் சென்றார் அப்படின்னு இப்ப ரெண்டு வரையும் சேர்த்து வச்சாரு நம்ம தேவருமா. துயில் உணர்ந்த பரிசனங்கள் சந்தனம், பன்னீர், தாம்பூலம், பூமாலை முதலியன தாங்கி நிற்ப பறவையார் மாளிகையை நன்கு அலங்கரித்தனர். வாயிலின் முன் திருவிளக்கும் நிறைகுடமும் வைத்தனர். எங்கும் பூமாலை தொங்குவிட்டு நறுமலர் இறைத்து சந்தனம் தெளித்து தோவையர் சூழ திருவாயிலின் முன் எதிர்வரவு ஏற்க நின்றனர். தம்பிரான் தோழர் பறவையார் திருமாளிகை சென்றார். கணவரை கண்டு காதல் வெள்ளம் கரை காணாது பொங்க நாணமும் அச்சமும் கொண்டு பறவையார் பணிந்தார். சுந்தரர் செந்தளிர் கரத்தால் அவரை எடுத்து உள் புகுந்தார். இறைவர் தம் பொருட்டு செய்த கருணை திறத்தை பாராட்டி பேசி
ஒருவருள் ஒருவர் மேவும் நிலைமையில் உயிர் ஒன்று ஆனார் அப்படின்னு வந்து ரெண்டோரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நாள்தோறும் பூங்கோயில் புக்கு புற்றிடம் கொண்டாரை போற்றி செய்து கொண்டு வன் தொண்டர் வாழ்ந்தார். நம்பியாரூரர் நெஞ்சில் நடுக்கமின்றி எம்பிரானை ஒரு பெண்பால் தூது விட்டார் என்ற தன்மையை ஏயர்கோன் கலிக்காம நாயனார் கேட்டார். அப்ப வந்து நம்பியாரூரர் நெஞ்சில் நடுக்கமின்றி எம்பிரானை ஒரு பெண்பால் தூது விட்டார் என்ற அந்த தன்மையை ஏயர்கோன் கலிக்காம நாயனார் கேட்டார். கலிக்காமர் பொன்னி நாட்டில் திருப்பெருமங்கலத்தில் வாழ்பவர். அந்த நாயனார் பேர் வந்து கலிக்காம நாயனார் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து வேளாண் மரபு தழைக்க வந்த பெருந்தகை அப்படின்னு சொல்றாங்க. அவர் எந்த நாட்டுல வாழ்ந்தாரு அப்படின்னா திருப்பெருமங்கலத்தில் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஏயர் கோக்குடியில் வந்தவர் அக்குடி சோழரிடம் சேனாபதியாகும் சிறப்பு பெற்றது. திருப்புன்கூரில் எழுந்தருளியுள்ள சிவலோகநாதருடைய திருவாலய திருப்பணிகளை செய்து இன்புறும் அன்பர் அவர். பறவை பால் பரமனை தூதுவிட்ட செய்தியை கேட்ட கலிக்காமர் உள்ளம் கொதித்தார். இப்படி நெஞ்சம் அஞ்சாமல் செய்யும் ஒருவனும் உடனோ என்று அதிசயித்தார். ஏன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு இறைவனையை கூப்பிட்டு தூது விட்டாரா, என்ன தைரியம் இருக்கணும் இவனுக்கு அப்படின்னு சொல்லி கலிக்காமர் வந்து உள்ளம் கொதிக்கிறாரு. அகிலாண்டங்களுக்கும் தனிப்பெரும் தலைவனாகி எம்பிரானை ஓர் அடியவன் பெண்ணிடம் தூது அனுப்பிய தன்மை நன்று நன்று. இத தகாத செயலை செய்தவனும் ஒரு தொண்டனோ என்னே பாவம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ரொம்ப அழகு. ஒரு இந்த அகிலத்தையே ஆண்டக்கூடிய அந்த தலைவனாகி எம்பிரான ஒரு அடியவன் பெண்ணிட்ட தூது விடுறதுக்கு வந்து அனுப்பியிருக்கான, ரொம்ப நல்லது அப்படின்னு அந்த அவர் வந்து கலிக்காமர் அந்த அவர் வந்து சொல்றாரு அந்த நாயனார். இது வந்து தகாத செயலை செய்தவனும் ஒரு தொண்டனா அப்படின்னு சொல்றாரு. சோ என்னே பாவம், இப்பெரும் பிழையை கேட்ட பேயனேன் உயிர் இன்னும் பிரியாமல் இருக்கின்றதே. இந்த மாதிரி விஷயத்த கேட்டும் நான் அவன் உயிர் என்ன வச்சிருக்கேனேன்னு அவர் நினைக்கிறாரு. அந்தோ பெண்ணிடம் செல்லும் பெருங்காதலால் ஒருவன் ஏவ வேதாகங்களுக்கும் எட்டாத எங்கள் பெருமானுடைய திருவடி கமலங்கள் வருந்த வீதியில் போவதும் வருவதுமாக ஒரு இரவு முழுவதும் உழன்றனவே. என்ன அவரு ஒரு நாள் ராத்திரி பூரா இதுக்காக பிரயாசப்பட்டிருக்காரு இல்லையா, அதை வந்து சொல்றாங்க. பெண் காதலை துறந்தவருக்கே அருள் புரியும் பெருமான் பெண் காதலுக்கு அனுகூலம் புரிந்தனரே. பெண் காதலை துறந்தவருக்கே, ஏன்னா இது தெரியும் இல்லையா, இப்ப ஒரு சன்னியாசம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெண் காதலை துறந்தவருக்கே அருள் புரியும் பெருமான் பெண் காதலுக்கு இங்க அனுகூலம் புரிந்தனரே. ஆண்டவர் அடியார் வேண்டுவதை நல்கும் பெற்றியால் இசைந்தால் மாலையன் காணாத அம்மாதேவரை மாதுபால் ஏவலாமோ, இது தகுமோ, இது முறையோ, இதனை செய்து உள்ளம் நடுங்காத அவனை நான் காணும் நாள் என்றோ. அறிவை காரணமாக ஆளுடை பரமரை இரவிலே தூது அனுப்பியவனை காண்பேனாயின் என்ன விளையுமோ என்று சீற்றமும் திட்டமும் கொண்டார். சுந்தரர் மேல இவருக்கு வந்து பயங்கர கோபம் வந்தது. இப்படி ஒரு உலகத்தை அகிலாண்டத்தை ஆளக்கூடிய ஒரு சிவருமான ஒரு நாள் ராத்திரி பூரம் இந்த பெண்ணிட்ட போய் தூது விடுறதுக்காக அனுப்பி இப்படி எல்லாம் பண்ணியிருக்காரு. இப்படி அனுப்புன தொண்டன்னு நான் பார்த்தா என்ன நடக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி இந்த கலிக்காமர் அவர் நாயனார் வந்து சொல்றாரு. சோ இன்னனம் ஏற்போன் எண்ணி முனிவு கொண்டிருப்பதனை சுந்தரமூர்த்தி நாயனார் கேட்டார். குற்றத்தை ஒப்புக்கொள்வாராகி கண்ணுதற் கடவுளை சிந்தித்து எம்பெருமானே ஏயர்கோன் கலிக்காமருடைய சினத்தை மாற்றி அருள்வீர் என்று விண்ணப்பம் புரிந்தார். இப்ப இதை வந்து இவருக்கு தெரிஞ்ச பிறகு ஒன்னா இவர் என்ன சொல்றாருன்னா குற்றத்தை வந்து ஒப்புக்கொள்றாரு. ஒப்புக்கொண்டுட்டு திரும்ப எம்பெருமான்ட்ட வேண்டாரு, இந்த கலிக்காமருடைய கோபத்தை எல்லாம் கொஞ்சம் மாற்றி அருள்வீர்னு வேண்டாரு. கருணை கடவுளாகிய பெருமான் ஏயர்கோன் கலிக்காமரையும் நம்பியாரூரையும் ஒற்றுமைப்படுத்தும் பொருட்டு கலிக்காமருக்கு சூளை நோயை தந்து அருளினார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த கருணை கடவுளாகி இந்த பெருமான் என்ன பண்றாரு, இந்த கலிக்காமரையும் இந்த நம்பியாரூரையும் ஒற்றுமைப்படுத்துறதுக்காக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கலிக்காமருக்கு சூளை நோயை கொடுக்குறாரு. ஓகேங்களா. இறைவர் ஏவிய சூளை நெருப்பினால் காய்ச்சிய அந்த வேல் குடைவது போல் பெரும் துன்பத்தை தந்தது. கலிக்காமர் அந்நோயை பொறுக்க மாட்டாமல் துள்ளி துடித்து வீழ்ந்தார். ஈசனே, பவரோக நாசனே, அடியவர் நேசனே, பிணியின் பெரும் துன்பத்தை தாங்க முடியவில்லையே என்று வேண்டினார். யார இந்த கலிக்காமர் வந்து வேண்டாரு. முக்கட்பெருமான் அவர் முன் தோன்றி, அன்பனே, உன்னை வருத்தும் இச்சூளை நோயை வன் தொண்டன் மாற்றுவன்
அவனை அன்றி இந்நோய் தீராது என்று அருளினார். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் மேல உள்ள கோபத்தை தனிச்சு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுங்கிற பர்பஸ்ல இவருக்கு சூளை நோயை கலிக்காமருக்கு கொடுத்து இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. சிவபெருமான் முன்னாடி வந்து நிற்கும் போது என்னால தாங்க முடியல, எனக்கு அந்த நோயை சரிப்படுத்துங்க கேட்டோன்னு அவர் வந்து சொல்றாரு, சுந்தரரால மட்டும்தான் இதை வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. உன்னை வருத்தும் இச்சூளை நோயை வன்தொண்டன் மாற்றுவன், அவனை அன்றி இந்நோய் தீராது என்று அருளினார். கலிக்காமர் சிவபெருமானை தொழுது, எம்பெருமானே, உமது கருணை நன்றாக இருக்கின்றது. என் தந்தை தந்தைக்கு தந்தை என் குலம் முழுவதும் வாழையடி வாழையாக உமது அடிமைகள். அத்தகைய பரம்பரை அடிமையாகி மேம்பட்ட அடியேனுடைய சூளையை அண்மையில் நீர் போய் வரிந்து அடிமை கொண்ட ஒருவனோ வந்து தீர்ப்பது அப்படின்னு கேட்கிறாரு. என்ன சொல்றாரு? வாழையடி வாழையா, தலைமுறை தலைமுறையா நாங்க எல்லாரும் உனக்கு அடிமை. நீ வந்து சரி இதை வந்து சரி பண்ணாம இப்போ உனக்கு தொண்டனான அவனையா வந்து எனக்கு சரி பண்ண சொல்ற அப்படின்னு கேட்கிறாரு. அதனினும் இந்த சூளையினால் அடியேன் வருந்துவதே நன்று, அதுக்கு நான் இந்த இதுலயே நான் அவஸ்தப்படுறதே எனக்கு பெட்டர்னு அவர் வந்து சொல்றாரு. இந்த சூளையினால் அடியேன் வருந்துவதே நன்று, மண் தொண்டனுக்கு நீர் புரியும் கருணை நன்று, அவனுக்கே நன்மை செய்யும் என்றார். சிவபெருமான் திருவுருவம் மறைந்தருளினார். இவர் கோபத்துல சரி அவருக்கே எப்பவும் நல்லதே பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லிட்டாரு. பரமன் பறவை கேள்வர் பால் வந்து, அன்பனை நம் ஏவலாலே ஏற்கோனுக்கு எய்திய அந்த சூளை பிணியை நீ போய் தீர்ப்பாய் என்று பணித்து அருளினார். நம்பியாரூரர் அங்கனமே இன்று பணிந்தார். சூளையை தீர்க்கும் பொருட்டு தாம் வருவதை கலிக்காமருக்கு அறிவிக்குமாறு அடியார்களை ஏவினார். இப்ப வந்து பரமன் வந்து அவர்கிட்ட போய் சொல்றாரு, நீ வந்து எப்படியாவது போய் சரி பண்ணிடு அப்படின்னு சொன்னோன்னே இவரும் சரின்னு சொல்லிட்டாரு. நம்பியூராரும் சரின்னு சொல்லிட்டாரு. அப்ப நம்பியூரார் வந்து உங்களுக்கு சரி பண்ண வருவாங்க அப்படிங்கிறத அடியார்கள் எல்லாம் அங்க உள்ளவங்க வழியே தெரிவிக்கிறாங்க. சூளையினா ஏன்னா இவரு கோபத்துல இருக்காரு, இவரை கொண்டு நான் வந்து எனக்கு சரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, அதுக்கு நான் இதையே நான் அவஸ்தப்பட்டுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி கலிக்காமர் வந்து அந்த கோபத்துல இருக்கிறாரு. சூளையினாலும் சிவபெருமான் கூறிய சொற்களினாலும் வருந்தியுள்ள கலிக்காமர் வன் தொண்டரது வரவை கேட்டு மிகவும் வருந்தினார். ஏன்னா சூளை நோய் ஒரு பக்கம் கஷ்டப்படுத்துது, இன்னொன்னு சிவபெருமான் சொன்ன வார்த்தை. ஏன்னா பரம்பரையா சிவபெருமானுக்கு அடிமையான அந்த அந்த கலிக்காமருடைய அந்த ஒரு என்ன சொல்றது அடிமைகள் அவளியே அவங்க வந்து அடிமைகள். ஆனாலும் சிவபெருமான் நான் சரி பண்ணுன்னு சொல்லாம நேற்று உலகத்துல வந்த தொண்டராகிய அவரு நம்பியூரார் வந்து உனக்கு சரி பண்ணுவான், அவனால மட்டும்தான் சரி பண்ண முடியும்னு சொன்ன வார்த்தையும் அவருக்கு கோபத்தை தான் திரும்பவும் அவருக்கு வந்து ஏற்படுத்துது. அப்ப சூளையினாலும் சிவபெருமான் கூறிய சொற்களினாலும் வருந்தி உள்ள கலிக்காமர் வன் தொண்டரது வரவை கேட்டு இன்னும் வருந்துறாரு. எங்கள் நாதனை தூதனாக ஏவியோன் வந்து சூளை தீர்க்கும் குற்றத்தை நான் ஏற்க மாட்டேன். இனி அவன் வந்து இந்நோயை தீர்க்கும் முன் என்னை பற்றிய பாதக சூளையை இவ்வயிற்றினோடும் கிழிப்பன் என்று உறுதி செய்து உடைவாளை எடுத்து வயிற்றை கிழித்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவன் எங்கள் நாதனை வந்து அவன் தூதனா ஏவியோன் வந்து இந்த நம்பியூரார் வந்து என்ன சூட நோயை தீக்கிற அந்த குற்றத்தை நான் வந்து செய்ய விட மாட்டேன், அதுக்கு பதிலாக சூளை நோய் இருக்கக்கூடிய இந்த வயிற்றை நான் வந்து நானே கிழிச்சுக்கிறேன்னு சொல்லி வாழை எடுத்து தான் வயிற்றை அவர் கிழிச்சிடுறாரு. சூளையும் உயிரும் பிரிந்தன, இறந்துடுறாரு அவரு. யாரு? இந்த கலிக்காமர் நாயனர் இறந்துடுறாரு. தானே அந்த வாழை எடுத்து வயிற்றை கிழிச்சு அவரு இறந்துடுறாரு. அவருடைய அருமை மனைவியார் கணவனது தன்மையை கண்டு கலங்கி கணவனுடன் உயிர்விட கருதும் போது தம்பிரான் தோழர் வந்தனர் என்று பரிசனங்கள் கூறினர். இப்ப இதை பார்த்து வந்து அவங்களுடைய மனைவியாரும் வந்து இதை பார்த்து கண்கலங்கி அவங்க அந்த கணவனுடைய உயிர் விட போற நேரத்துல மற்றவங்க வந்து அதை வந்து தடுக்கிறாங்க. அடியவரை வரவேற்கும் திறனறிந்த திருத்தேவியார் ஒருவரையும் அழாத வகை தடுத்தும் கணவரது திருமேனியை ஒருபுறம் ஒடித்து வைத்து பரிசனங்களை எதிர்கொள்ளுமாறு ஏவினார். வீதி வீடு முதலியவற்றை அலங்கரிக்குமாறு கட்டளையிட்டார். வாயிலுக்கு முன் நிறைகுடம் விளக்கு முதலியன வைத்து பூமாலைகளை தொங்கவிட்டு எதிர்கொள்வார் ஆயினர். அம்மையாரால் ஏவ பெற்றோர் நம்பியாரூரை எதிர்கொண்டு அழைத்து வந்து திருவடியை விளக்கி ஆசனத்தில் எழுந்தருளச் செய்து நறுமலர்களினால் அர்ச்சித்து வழிபட்டார். ஆரூரர் அவர்களை நோக்கி ஏயர் கோனது சூளையை நீக்கி அவருடன் அன்பு செய்யும் பொருட்டு வந்தேன் என்றனர்.
இவன் அதுக்காக தானே அங்கிருந்து கிளம்பி வந்திருக்கிறாரு. அந்த விஷயத்த சொல்றாங்க. அம்மையாரது கட்டளைப்படி அருகில் இருந்தவர் சுந்தரரை வந்தனை செய்து, சுவாமி, அவருக்கு ஒன்றும் துன்பம் இல்லை, உள்ளே துயில்கின்றார் என்றனர். சுந்தரமூர்த்தி நாயனார், ஆயினும் அடியேன் அவரை காண வேணும் என்றார். ஏவலர் செய்வது அறியாது ஏற்கோணை, ஏன்னா இங்க இறந்த வீடு மாதிரியே காட்டிக்கல, உயிரோட இருக்கிற மாதிரி எந்த வீட்டெல்லாம் நல்லா அலங்கரிச்சு நம்பி வராருன்னு சொல்லி அந்த செட்டப் எல்லாம் பண்ணிட்டு வெளியே இருந்து இந்த அம்மா வந்து வரவேற்காங்க. சுந்தரர் சொல்றாரு, அவனை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஏவலர் வந்து அவங்க ஏவலர்களுக்கு தெரியும் இவர் இறந்துட்டாருன்னு, ஆனா அது வெளியே சொல்லல. சோ ஏவலர் செய்வதறியாது அந்த ஏர்கோனை காட்டினர். குருதி சோர குடற்சரிந்து மாய்ந்து கிடந்த கலிக்காமரை அவர் கண்டார். துணுக்குற்றார். நானும் இவரை தொடர்ந்து சென்று விடுவேன் என்று ஏர்கோனது அந்த திருமேனியில் பொருந்தி இருந்த அந்த வாளை பற்றினார். இப்ப இவரு அதை பார்த்துட்டு நானும் இறந்துருவேன்னு சொல்லி அந்த வாளை வந்து பற்றுறாரு. ஆளுடைய ஐயன் திருவருளினால் கலிக்காமற் பிழைத்தழிந்து, அந்தோ கெட்டேன் அன்பரே என்று சுந்தரரது திருக்கரத்தில் உள்ள வாளை பிடித்தார். அந்தால இவர் கலிக்காமற் பிழைத்து எந்திரிச்சிட்டாராம். எந்திரிச்ச உடனே சுந்தருடைய திருக்கரத்துல இருக்கக்கூடிய இந்த வாளை வந்து அவர் பிடிக்கிறாரு. வன் தொண்டர் ஏயர் கோனது அந்த மலரடியில் வீழ்ந்து வணங்கினார். ஏயர் கோனும் வன் தொண்டரது திருவடியில் வீழ்ந்து வணங்கினார். இந்த அதிசயத்தையும் அன்பு திறனையும் கண்ட விண்ணவர் தன்மலர் மலர் மாறி பொழிந்தனர். இருவரும் தழுவி இடைவிடாத நட்பு கொண்டு மிக்க மகிழ்ச்சி உற்றனர். இருவரும் அருகில் உள்ள திருப்புன்பூர் சென்று சிவலோகநாதனை வழிபட்டனர். அப்புறம் வந்து ஒரு பாட்டு திருப்பதிக்கு அந்த இடத்துல பாடியிருக்காங்க. சில நாள் அங்கே இருந்திருக்கிறாங்க. பின்னர் ஏயர்கோன் கலிக்காமருடன் திருவாரூர் போய் தியாகேசரை வணங்கினார். ஏயர்கோன் பின் தமது பெருமங்கல குடி சென்று திருத்தொண்டு புரிவார் ஆயினர் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அவரு எப்படி லீலை செய்து இவங்களுக்கு இடையில அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை உண்டாக்குனாங்கிறது இதை சொல்றாங்க. அந்த கலிக்காமரோட இவர் வந்து சேர்ந்ததை சொல்றாங்க சுந்தரமூர்த்தி நாயனார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரில் இருந்த போது கொடுங்கோளூரிலே, சுந்தரமூர்த்தி நாயனர் திருவாரூர்ல இருந்த போது கொடுங்கோளூரிலே சேரமான் பெருமாள் நாயனார் அரசு புரிந்து வந்தார். அப்ப சேரமான் அந்த பெருமாள் நாயனார் வந்து அவர் அரசு புரிந்து வராரு. அந்த எந்த ஊரு? கொடுங்கோளூர் அந்த இடத்துல. ஓகே. அப்ப அவருக்கு பெருமா கோதையார் கடச்சிற்றறிவார் என்ற திருநாமங்களும் அவருக்கு உண்டு. பான பத்திரருக்கு நவநிதி தருமாறு மதுரை சோமசுந்தர பெருமான் திருமுகம் கொடுத்து அருள பெற்ற பெருந்தகை. உலகியல்பும் அரசியல்பும் உறுதியல்ல என்று உணரப் பெற்றவர். வண்ணான் மேலிருந்த அவர் மண்ணினுடைய வெண்மையை கண்டு அது திருநீற்றினை நினைவு செய்தபடியால் யானை மீதினின் கீழ் எரிந்து அடிச்சேரன் அடியேன் என்று தொழுதவர். அத்துணை சிவபக்தியும் அடியார் பக்தியும் உடையவர். யாரும் இந்த அரசரை பத்தி உள்ளதை சொல்றாங்க. அதாவது திருவாரூர்ல இருக்கும்போது கொடுங்கோளூர்ல யாரு அரசாட்சி பண்ணா அப்படின்னா சேரமான் பெருமாள் நாயனார் வந்து அரசு புரிந்து வர்றாரு. அவருக்கு திருமா கோதையார் கடச்சிற்றறிவார் என்ற திருநாமங்கள் அவருக்கு உண்டுன்னு சொல்லி அவங்க அவரை பத்தி உள்ள சிறப்புகளை சொல்லிட்டு வராங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அத்துணை சிவபக்தியும் அடியார் பக்தியும் உடையவர். நீடும் உரிமை பேரரசின் பயனும் நிறைத்தவமும் தேடும் பொருளும் பெருந்துணையும் தில்லை திருச்சிற்றம்பலத்துள் ஆடும் கடலே என தெளிந்தவர். அதனால் சஞ்சித வினை அகற்றும் குஞ்சித பாதத்தை அனைவரதமும் கூடும் அன்பால் அர்ச்சித்து வருபவர். சஞ்சித வினை அகற்றும் குஞ்சித பாதத்தை அனவரதமும் கூடும் அன்பால் அர்ச்சித்து வருபவர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பூசையினுடைய முடிவில் நடராஜ பெருமான் அவருடைய அன்புக்கு உளமோந்து சிலம்பொலி கேட்குமாறு அவர் அருள் புரிவார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவ்வண்ணம் சிவனெறியில் ஒழுகும் சேரர் பெருமாளுக்கு ஒரு நாள் வழிபாட்டின் முடிவில் வழக்கம் போல் அம்பலவானரது ஆடற் சிலம்பொலி கேளாதொழிந்தது. இப்போ முன்னாடியில வந்து அந்த சிலம்பொலி கேட்கும் இல்லையா உங்களுக்குலாம், அது ஒரு நாள் என்ன அப்படின்னா அவங்களுடைய வழிபாட்டின் முடிவுல வந்து வழக்கம் போல அம்பலவானருடைய ஆடற் சிலம்பொலி வந்து கேளாதொழிந்தது, கேட்காம இருந்திருக்கு. அதனால அவர் வந்து அளவற்ற வேதனை அடைந்தார். யாரு? இந்த சேரர் பெருமான். இந்த சேர பெருமாளுக்கு கேட்காம இருந்திருக்கு. அந்தோ என்பால் ஏதோ பிழை நேர்ந்துள்ளது. அப்ப அவங்க எப்பவும் கேட்கிற அந்த ஆடற் சிலம்பொலி அன்னைக்கு கேட்கல அப்படின்னோன்னு அவருக்கு வந்து மனசுல என்ன நினைக்கிறாருன்னா, ஐயோ ஏதோ தப்பு நடந்துருது அப்படின்னு நினைக்கிறாரு. எம்பிரான் சிலம்பொலி கேட்டிலது, இனி உடம்பால் யாது பயன்,
இனி ஒரு கணமும் நான் வாழேன். அவங்க எல்லாருமே என்னன்னா இறைவன் சவுண்டு கேட்கல, அவருடைய கால் சிலம்பொலி கேட்கல, அதெல்லாம் சொன்னா உடனே நான் இது கேட்காத நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் சொல்லியிருக்காங்க. இனி ஒரு கணமும் நான் வாழேன். பொன்னம்பல வானா உன் பொன்னடிக்கு வருகின்றேன் என்று கூறி உடைவாளை உருவி திருமார்பில் நாட்டினார் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சிவபெருமான் சிலம்பொலியை மிகவும் இனிமையாக கேட்குமாறு அருள் புரிந்தார். சிலம்பொலி கேட்டதும் சேரமான் பெருமாள் பெரிதும் ஓர்ந்து உடைவாளை அகற்றி சிரமலர் மேற் கரமலர் கூப்பி தொடுவார். மண்வித்தை விழுவார், மீண்டும் எழுவார். இறைவன் திருவருளை எண்ணி எண்ணி என்புருகி அழுவார். மாடும் அயனும் மறைகளும் காணாத மாமணியே, திருவருள் புரிய காலம் தாழ்த்த காரணம் என்ன என்று கேட்டார். கொஞ்ச நேரம் கேட்கல அந்த சவுண்டு, அதனால இவருக்கு ஐயோ அவரு சிலம்பொலி கேட்காதனா இனி உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாழை உருவி திருமார்புல அவர் போகும்போது டக்குன்னு சிவபெருமான் சிலம்பொலியை கேட்க வச்சிடுறாரு. அது கேட்ட பிறகு அதுக்கப்புறம் அவர் விழுந்து வணங்குறாரு. எல்லாம் கேட்டு ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு, இந்த சவுண்டு கேட்கலையே அப்படிங்கிறதுக்கு காரணம் கேட்கிறாரு. யாரு? இந்த சேரமான் பெருமான். வன் தொண்ட பெருமானை சேரர் பெருமாளுக்கு அறிவித்து நட்பு செய்விக்க திருவுளம் கொண்ட இறைவர், சேரனே நமது நம்பியாரூரன் திருத்தில்லையில் வந்து இனிய தண்டமில் பதிகம் பாடுதலால் அதன் இனிமையில் ஈடுபட்டு இருந்தேன் அப்படின்னு இதுக்கு காரணம் சொல்றாரு சிவபெருமான். வன் தொண்ட பெருமானை சேரர் பெருமாளுக்கு அறிவித்து அந்த நட்பு செய்விக்க திருவுளம் கொண்ட இறைவர், சேரனே நம்முடைய நம்பியாரூரன் திருத்தில்லையில் வந்து இனிய தண்டமில் பதிகம் பாடுதலால் அதன் இனிமையில் நான் ஈடுபட்டு இருந்தேன். அதனால் இங்கு சிலம்பொலி கேட்பிக்க சிறிது காலம் தாழ்த்தது என்று வானொலியாக கூறிய அருளினார் அப்படின்னு சொல்றாங்க. அதான்ப்பா கொஞ்சம் லேட் ஆயிட்டு, அந்த பாட்டை கேட்டு அப்படியே நான் மயங்கி போய் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சேரமான் பெருமாள் என்னை இறைவருடைய கருணை செந்தமிழில் அவருக்கு இருக்கும் அன்புதான் என்னை தில்லை சிதம்பரம் சென்று பொன்னம்பலத்துள் ஆடுவார் பூங்குழல் வணங்கி தம்பிரான் தோழராம் நம்பியாரூரை கண்டு வருவேன் என்று எண்ணினார். அமைச்சர்களிடம் தமது கருத்தை உரைத்து நன்னாள் பார்த்து பரிசனங்கள் புடைசூழ புறப்பட்டார். இப்ப இதெல்லாம் சொன்ன உடனே இவருக்கு ஆசை வந்தது, சேரமான் பெருமானுக்கு எப்படியாவது நம்பியாரூரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடுகளை பண்றாங்க. திருவஞ்சை களத்துறையின் தேவரை தொழுது விடைபெற்று செல்லுவார். 4 வகை சேனைகளும் பூமி நெளிய உடன் சென்றன. கொங்கு நாடு கடந்து சோழ வளநாட்டை அடைந்தார். ஆங்காங்கு அடியார்கள் எதிர்கொண்டு உபசரிக்க அரணான் மேவும் தலங்களை வணங்கி கொண்டு காவிரியை அடைந்தார். அன்புடன் அதில் மூழ்கினார். இன்புடன் திருநீட்டிலும் மூழ்கினார். வடகரை ஏறினார். தனியா காதலுடன் பணிவார் வினையகற்றும் தில்லையம்பதியை அடைந்தார். எல்லையிலேயே யானையினின்றும் இறங்கி தொழுதார். தில்லை 3000 அந்தணர்களும் எதிர்கொண்டனர். தில்லை நகரை வலம் வந்து கோபுர வாயிலில் வணங்கி கண்ணீர் மெல்கி கரையிலா காதலுடன் கனக சபையை கண்டு ஞான வெடியிலே ஆனந்த தாண்டமும் புரியும் நடராஜ மூர்த்தியை தரிசித்தார். இன்ப கடலில் அழுந்தினார். பொன்வண்ண திருவந்தாதி அங்கு பாடி அருளினார். எம்பிரானது சிலம்பொலி கேட்டு மகிழ்ந்தார். சில நாள் தங்கி இருந்தார். எந்தை சுந்தரரை காணும் அந்த விளைவுடன் புறப்பட்டார். சீகாழி முதலிய திருத்தலங்களை வணங்கி கொண்டு திருவாரூரை அடைந்தார். அது சமயம் ஆரூரர் நாகைக்காரோணம் பாடி நாகை மேவும் நாகாபரணரிடம் அப்பொன்மணி பூண் நவமணிகள் ஆடை சாந்தம் வெற்றி குதிரை கவசம் முதலிய பெற்று திருவாரூரை அடைந்திருந்தார். அப்பதான் அவரும் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. ஆரூரரும் இவரும் இங்க திருவாரூருக்கு வந்துட்டாரு. அரசர் பெருமானாரை அந்தநாடர் பெருமான் எதிர்கொண்டார். சேரன் கோன் வன்தொண்டர் மலரடி மேல் வீழ்ந்து வணங்கினார். சேரர்கோனை சுந்தரரும் வணங்கி தழுவினார். இருவரும் என்பும் முருக உயிர் ஒன்றி உடலும் ஒன்றாக கலந்தனர். அது கண்ட அடியார்கள் அரகர என்று ஆரவாரம் செய்தனர். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சேரமான் தோழர் என்னும் திருநாமம் அப்போது ஏற்பட்டது. சேரமான் தோழர் என்னும் திருநாமம் அப்பதான் ஏற்பட்டது. வன்தொண்டர் வாரமுடன் சேரருடைய மலர்கரத்தை பற்றி கொண்டு பூங்கோயிலுள் சென்றார். தேவாசிரியனை தொழுது உள்ளே சென்று உள்ளுவார் உள்ளியவெல்லாம் வழங்கும் அந்த வள்ளலாகிய தியாகேச பெருமானை பன்முறையும் பணிந்தார்கள். அத்தருணம் சேரமான் பெருமாள் மும்மணி கோவை பாடி அருளினார். அந்த மும்மணி கோவைங்கிற அந்த வரியத்தை அவர் பாடியிருக்காரு. அப்ப சுந்தரர் பின்னர் தமது தோழருடன் பறவையார் திருமாளிகை சென்றார்.
நிறைகுடம், திருவிளக்கு, திருத்தொங்கல், நரும்புகை முதலிய அமைத்து பரவியார் எதிர்கொண்டு பொற்பலகை மீது இருத்தி கொழுநனார்க்கும் கோளருக்கும் பூசனை புரிந்தார். சேரர் பெருமானுக்கும் உடன் வந்தாருக்கும் சிறந்த விருந்தமைத்து இனிய உணவுகளை படைத்தார் பறவையார். உடனிருந்து உண்ணுதற்கு சேரமான் அஞ்சினார். தம்பிரான் தோழர் அவரை வேண்டி இருவரும் இருந்து அறுசுவை உண்டி அருந்தினர். சந்தனம், தாம்பூலம், மலர்மாலை முதலியவைகளை பறவையார் நல்கினார். விற்கொடியுடைய வேந்தர் திருநாவலூர் வேந்தரை தொழுதார். அவரும் இவரை தொழுதார். தனது தவம் பலித்தது என்று சேரர்கோன் சிந்தை மகிழ்ந்தார். சேரமான் பெருமானை தோழராக தந்த சிற்சபேசனை தொழுதார் வன்தொண்டர். இன்னனம் இருவரும் ஒரு மனமுடன் திருவாரூரில் சில பகல் தங்கி புற்றிடம் கொண்டாரை போற்றி செய்திருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சேரமான் பெருமானும் நம்முடைய சுந்தரரும் திரும்ப இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கன்னி தமிழ்நாடு சென்று மதுரை முதலிய திருத்தலங்களை சேவிக்க வேண்டும் என்று நம்பியாரூரர் எண்ணினார். சேரர் கோனும் பானபத்திரரை திருமுகம் கொடுத்து அனுப்பிய மதுரை சொக்கலிங்கரை கண்டு மகிழ வேண்டும் என்று விரும்பி உடன் செல்ல துணிந்தார். இப்ப இவங்க 2 பேரும் சென்று மதுரைக்கு போறாங்க சொக்கநாதரை தொழுதற்காக. இருவரும் எழுந்து ஆரூரர் மேவும் ஒருவரை பணிந்து பிரியாவிடை பெற்று புறப்பட்டனர். கீழ்வேலூர் சென்று தாழ்மடை தலைவரை வணங்கினர். அங்கிருந்து கடற்கரையில் விளங்கும் நாகை சென்று திருக்காரோண சிவக்குழந்தை சிந்தை நிறைந்த அன்புடன் பணிந்தனர். சில நாள் அங்கு தங்கியிருந்தனர். பின்னர் இருவரும் புறப்பட்டு திருமறை காடு சென்றனர். அங்கு திருநாவுக்கரசரும் சீர்காழி சிவக்கன்றும் திறக்கவும் அடைக்கவும் திருப்பதிகம் பாடியருளிய அந்த திருவாயிலை அடைந்து அந்நாயன்மார்கள் இருவரையும் நினைந்து கண்ணருவி பொழிந்து மறைகள் பூசித்த அந்த மணிகண்டரை கண்டு தொழுதனர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அங்கேயும் ஒரு திருப்பதிகம் பாடினதா சொல்றாங்க. சேரமான் பெருமாள் திருவந்தாதி பாடினார். சில காலம் தங்கி இருந்தார். அங்கிருந்து புறப்பட்டு தென் திசையாக சென்று அகத்தியான் பள்ளியை வணங்கினார். பின்னர் கோடி கோயில் சென்று கோடி குலகரை கண்டு சேவித்தனர். அங்கே அருகில் ஒரு குடிகளும் இல்லாது இறைவர் தனியே இருந்தார். அது கண்டு ஆரூரர் வருந்தினார். என்னையனே, இந்த காணலிடை தன்னந்தனியாய் எவ்வாறு உரைகின்றீர்? துணை ஒருவரும் இல்லையோ? கடற்காற்று கடிதாக வீசுகின்றதே என்று கூறி கண்ணீர் சொரிந்து திருப்பதிகம் பாடினார் அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கா நம்முடைய சுந்தரரும் அந்த சேரமான் பெருமானும் சேர்ந்து போய் அங்க போய் இறைவனை தொழுதுட்டு அங்கேயும் பதிகங்கள் பாடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்துதான் பாண்டி நாடு மதுரைக்கு போன யாத்திரையை பத்தி அடுத்து சொல்றாங்க. இது அடுத்து இங்க பாண்டி நாட்டுக்கு அவங்க யாத்திரை போறாங்க. அங்கிருந்து புறப்பட்டு சோழ நாட்டில் சிவத்தலங்களை எல்லாம் சேவித்து பாண்டி நாட்டினை அடைந்தார். திருப்புத்தூர் மேவும் தேவதேவரை தொழுது மங்குள் தவழும் மணிமாட மதுரை எம்பதி வந்தடைந்தார். அந்த இரு சைவ மாணிக்கங்களை பாண்டி மன்னன் முறைப்படி வரவேற்றனர். 2 சைவ மாணிக்கங்கள் 2 பேரையும் பாண்டி மன்னன் வரவேற்கிறாரு. ஏற்கனவே பாண்டியனது திருமகளை மனம் செய்து அங்கு தங்கியிருந்த சோழ மன்னனும் எதிர்கொண்டு இறங்கினன். இப்ப பாண்டியனுடைய திருமகளை மனம் செய்தது சோழ மன்னன். அவரவங்க எதிர்கொண்டு வரவேற்கிறாங்க. இவ்வாறு சேரர், பாண்டியர், தோழர் என்று மன்னர் மூவரும் கூடி உடன்வர தம்பிரான் தோழர் திருக்கோவிலை வடம் வந்து உட்புகுந்து அங்கையர் கண் அமையையும் ஆலவாயன்னலையும் அன்புடன் பலகாடும் பணிந்து பாமாலை சாத்தினார். சேரமான் பெருமாள் சோமசுந்தர கடவுளை கண்ணார கண்டு அடியேனையும் ஒரு பொருளாக கொண்டு திருமுகம் அனுப்பிய கருணை கடலே என்று மொழி குளர துதித்து வழிபட்டனர். பாண்டி பெருமான் சேரரையும் நாவலரையும் திருமாளிகைக்கு எழுந்தருள செய்து குறைவர உபசரித்தனன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திருநாவலூரர் சில நாள் அங்கு தங்கி மூவேந்தருடன் பிற தலங்களை வணங்கும் பொருட்டு புறப்பட்டார். வழியில் அடியார்கள் திருப்பூவனம் என்னும் திருத்தலத்தை காட்டினர். திருப்பூவனம் அப்படிங்கிற அந்த ஒரு போனு காட்டுறாங்க. உடனே ஆரூரர் பூவனம் ஈதோ என்று வியந்து திருப்பதிகம் அங்கு பாடுறாரு. திருப்பூவனம் பூண்டு திருக்கோவிலை வலம் வந்து சிவபெருமானை வழிபட்டார். மீண்டும் சொக்க பெருமானை வணங்கினார். திருவாப்பனூர், திருவேடகம், திருப்பரங்குன்றம் முதலிய திருத்தலங்களை அடைந்து மூவேந்தருடன் பாவேந்தராம் பறவை கேள்வர் பரமபதியை பணிந்தார். மதுரையில் சில நாள் தங்கிவிட்டு பிற தலங்களை வணங்க விரும்பி
தேரர்கோளுடன் புறப்பட்டார். சோழனும் பாண்டியனும் பிரியா விடை தந்து வழிவிட்டனர். தேரர்கோனுடன் செந்தமிழ்கோன் இடையில் உள்ள திருத்தலங்களை வணங்கிக் கொண்டு திருக்குற்றாலம் சென்றார். குறும்பலாவின் கீழ் வாழும் குற்றாலத்தப்பரை தொழுது செல்வர் மேவும் திருநெல்வேலி வந்தார். நெல்லையப்பரை நிறைந்த அன்புடன் தொழுது ராமேஸ்வரம் அவர் சேர்ந்தாரு. அங்கு மிரையும் ராமலிங்கத்தை பதிகம் பாடி பணிந்தார். அங்கிருந்த வண்ணமே ஈழ நாட்டில் விளங்கும் மாதோட்ட திருக்கேதீஸ்வரத்தை வணங்கி திருப்பதிகம் பாடினார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒருக்கா வராங்க அவங்க, ஓகேங்களா. மதுரைக்கு இங்க குற்றாலம் திருநெல்வேலி ராமேஸ்வரம் போயிட்டு அதுக்கப்புறம் ஈழ நாட்டுக்கு அவர் அங்க உள்ள மாதோட்ட திருக்கேதீஸ்வரத்தை வணங்கி திருப்பதிகம் பாடுறாரு. திருச்சுடியில் சென்று கருங்குடியில் வீழாமல் காத்தருளும் கண்ணுதர் கடவுளை கண்டு மகிழ்ந்தார். அன்று இரவு சுந்தரர் கனவில் சிவபெருமான் ஒரு அழகிய காளையாய் திருக்கரத்தில் பொற்செண்டு தாங்கி திருமுடியில் துளியும் பொழிய எங்குமில்லாத அந்த எழிலுடன் தோன்றி அன்பனை காண பேர் யாம் இருப்பது என்று களறி மறைந்தருளினார். வன்தொண்டர் கனவு தெளிந்து எழுந்து இறைவனுடைய கருணையை எண்ணி அதிசயித்தார். களத்திற்சறிவாருக்கு கனவின் திறத்தை கூறி அவருடன் புறப்பட்டார். தொண்டரடி தொழலும் என்னும் அந்த தமிழ் பதிகம் பாடி காளையார் தமை கண்டு தொழ பெறுவதென்று கொடோ என்று ஏங்கி திருக்கான பேர் வந்தார். அந்த காளையார் தமை கண்டு தொழ பெறுவதென்று கொடோ என்று ஏங்கி திருக்கான பேர் அவர் வரார். காளையார் கோவில் என்னும் அப்பதியில் எழுந்தருளியுள்ள எம்பெரானை ஆறா காதலுடன் வணங்கினார். சில நாள் அங்கு தங்கி திருப்புணவாயில் சென்று தமிழ் மாலை தாத்தினார். பின்னர் சோழ நாட்டினை அடைந்து பாம்பனி நகரில் பாதாளீஸ்வரரை பணிந்து திருவாரூர் சென்றார். திருவாச்சூரில் வாழும் அடியார்கள் எதிர்கொண்டனர். இருவரும் திருக்கோவினுள் சென்று தியாகமணியை தொழுது பறவையார் மாளிகையை அடைந்தார். பறவையார் பணிந்து ஏற்றி இனிய உணவுகளை அமைத்து உபசரித்தார். சில பகல் அங்கு சென்றது. கேரள நாடாளும் தேரமான் பெருமாள் தோழரை தமது நாட்டுக்கு எழுந்தருளுமாறு பலகாலும் பணிந்து வேண்டினார். இப்ப கேரளா நாடு ஆளக்கூடிய இந்த தேரமான் பெருமான் நம்மளோட சுந்தரரை அங்க வர சொல்லி பணிந்து வென்றாரு. ஆரூரரும் இசைறாரு. பறவையார் பால் உடைபெற்று தியாகேசனை தொழுது திருவாரூரை விடுத்து மேற்பால் செல்வார். இப்ப காவிரியின் தென்கரையிலே சென்று திருக்கண்டியூரை அடைந்தார். ஆங்குடையும் அன்னடை தொழுது வடகரையில் விளங்கும் திருவையாற்றினை கண்டார். உடலும் உள்ளமும் உருகி கைகூப்பி தொழுதார். கடல் போன்ற வெள்ளம் பெருக கெடுத்தோடும் காவிரியை கடக்க மாட்டாராய் வருந்தினார். மிக பெரிய வெள்ளம் இரு கரையும் உடைத்து கொண்டு யானைகளை போய் எழுந்து வீசும் அலைகளுடன் செல்லும் காவிரியில் ஓடமும் நாவாயும் செல்லுதற்கு அரியவை ஆயின. அப்போது நம்பியாரூரர் திருவையார் அடிகளை நோக்கி, என் ஆண்டவனே, இந்த வெள்ளத்தில் எதிர்த்து நீந்த மாட்டேன், அடியேன் என் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. இப்பெரிய வெள்ளத்தை கடந்து உன்னை எவ்வாறு நான் காண்பேன் என்று அன்புடன் வேண்டி தீந்தமிழ் பதிகம் ஓதினார். ஒரு இடத்துலயும் இப்போ ஒரு விஷயத்துக்காக பதிகங்கள் தான் அவங்க பாடிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ பதிகம் பாடுதலும் ஐயாற்றில் மேவும் ஐயன் கன்று தடையுண்டு எதிரழைக்க கதறி கடைக்கும் பசுவை போல சராசரங்கள் எல்லாம் கேட்க ஓலம் என்று அருள் புரிந்தார். உடனே காவிரி வெள்ளம் வழிவிட்டது. மின்னிடை முட்டி சென்ற வெள்ளம் மேற்புறத்தில் பளிங்கு மலை போல் நின்றது. கீழ்ப்புறத்தில் மணல் பரப்பு தோன்றியது. அந்த அதிசயத்தை கண்ட அடியார் கண்மலை பொழிந்தனர். சேரமான் நம்பியூராரை தொழுது நின்றார். வன் தொண்டர் சேரமானை தொழுது, இது உம்பர்நாதர் உமக்கு அளித்த அருளின் திறம் என்றார். காவிரி கடந்து திருவையாறு அகலாத செம்பொற் ஜோதியை கண்குளிர கண்டு பணிந்தார். எம்பிரானது திருவருளின் திறத்தை எண்ணி எண்ணி மகிழ்ந்தார். மீண்டும் தென்கரையை அடைய காவிரி வெள்ளம் முன்போல செல்லலுற்றது. ஆரூரர் அன்பருடன் இடையில் உள்ள தலங்களை எல்லாம் தொழுது கொண்டு கொங்கு நாட்டை அடைந்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு இடத்துலயும் வெள்ளம்லாம் அதிகமா போகும்போது இங்க நான் இதை கிராஸ் பண்ணி உன்னை நான் கும்பிட முடியாது அப்படின்னு சொல்லி அங்க பதியம் பாடினோன்னு அங்க உள்ள இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, அந்த வெள்ளம் மேற்புறம்ல ஒரு பளிங்கு மலை மாதிரி ஆகுது. கீழ்ப்பக்கல்லமே ஒரு மணல் பரப்பு மலை ஆகி அவங்க அங்க போறதுக்கு ஏதுவா ஆக்கி அவரு கொடுக்குறாரு. அடுத்து இவங்க அதையும் கடந்துட்டு இப்ப கொங்கு நாட்டுக்கு வர்றாங்க. கொங்கு நாட்டினர் வரவேற்று வணங்க அதனை கடந்து மலை நாட்டினை எய்தினார். அந்நாட்டு மக்கள் அதிக மகிழ்ச்சியுடன் தத்தம் ஊரை அலங்கரித்து எதிர்கொண்டு தொழுது உபசரித்தனர்.
கொடுங்கோளூருக்கு அருகில் வந்தார். அதனை அறிந்த அமைச்சர்கள் ஆங்காங்கு நிறைகுடங்களும் திருவிளக்குகளும் வைத்து பூமாலைகளை நிரம்ப தொங்கவிட்டு வாழை கமுகுகள் நாட்டி தோரணம் கட்டி பொன்னுலகம் போல் புனைந்து யானைகளும் குதிரைகளும் புடைசூழ மிகுந்த மகிழ்ச்சியுடன் வந்து எதிர்கொண்டனர். ஆடலும் பாடலும் நிறைந்தன. தேரர்கோன் தோழருடன் நகருள் நுழைந்து அரண்மனை நுழையாமல் திருவஞ்சை களம் சென்று நஞ்சுண்ட நாதரை அவங்க தொழுதாங்க. ஆரூரர் அஞ்சை களத்து ஐயனை முடிப்பது கங்கை என்ற திருப்பதிகம் அங்கு பாடி பரவினார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கொங்கு நாட்டுல போய் அந்த பதிகத்தை அங்கேயும் வந்து அவர் பாடுறாரு. பெண் யானை மீது தம்பிரான் தோழரை ஏற்றி அவருக்கு பின் தாமும் ஏறி வெண்சாமரம் வீசிக்கொண்டு கடல் போல் மேளங்கள் முழங்க மங்கையர் வாழ்த்த அரண்மனை புகுவார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவ்வாறு மங்கள கீதம் பாடி மாதர்கள் பரவினார்கள். சேரமான் பெருமாள் சுந்தரரை செம்பொன் மாளிகையில் கொண்டு போய் சிங்காசனத்தில் இருத்தினார். சேரமான் பெருமான் வந்து சுந்தரரை மாளிகை இந்த சிங்காசனத்துல போய் அமர வச்சிருக்காரு. பொற்கலையங்களில் தேவிமார் நீர்வார்க்க ஆரூரது அந்த அடிமலரை விளக்கத் தொடங்கினர். தம்பிரான் தோழர் இது தகாது என்று பாதத்தை எடுத்தார். மன்னர் மண்மிசை வீழ்ந்து யாம் புரியும் வழிபாட்டினை ஏற்றருள வேண்டும் என்று இறந்து வேண்டினார். வன்தொண்டர் மறுக்காதிருந்தார். களற்றிச்சரிவார் திருவடியை பூசித்து வழிபாடு செய்தார். பின்னர் இருவரும் இனிய உணவருந்தினர். பின்னை சந்தனம் பனிநீர் தாம்பூலம் பூமாலை தந்தனர். ஆடல் பாடல் இன்னிசை வினோதங்கள் முதலியன அவ்வப்போது நிகழச் செய்தனர். இவையெல்லாம் வன்தொண்டர் கண்டும் கேட்டும் கழித்தார். நாட்கள் சில நடந்தன. நாவலர் பிரான் திருவாரூர் தேவர் பிரானை ஒரு நாள் மிக நினைந்து உருகுவார். ஆரூரர் மேவும் அண்ணலை காண அவர் கண்கள் துடித்தன. காதல் வெள்ளம் பெருகியது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அந்த திருப்பதிட்ட பாடுறாரு. உடனே அடியார்களுடன் அவர் புறப்படுறாரு. சேரமான் பெருமான் அவரை வணங்கி எந்தையே இன்று உமது பிரிவாத்தேன் என் செய்வேன் என்றார். நாவலூரர் நண்புடையீர் ஒன்றும் நீர் வருந்தாதீர். உமது பதியின் கண் இருந்து பகைவரை ஒடுக்கி அரசு புரியும் என்று உரைத்தார். அதை கேட்ட அரசர் மீண்டும் பணிந்து இந்த பாரோடு விசும்பாட்சியாவது அடியேனுக்கு உமது திருவடியே நீர் இங்கிருந்து அரசாளும் என்று அவர் வேண்டாரு. வன்தொண்ட பெருமான் என்ன செய்யறாரு? என்னுயிருக்கு இன்னுயிராம் எழில் ஆரூர் பெருமானை வண்ணஞ்ச கல்வனேன் மறந்திரேன் மதி அணிந்தார் இன்னொருளால் அரசளிப்பீர் இரும் என்று கூறி இறைஞ்சினார். பெருமாள் மறுக்க மாட்டாராய் கருவூலத்தில் உள்ள பொன் முத்து ரத்தினம் ஆடைகள் அனைத்தையும் பொதி செய்து கொணருமாறு அமைச்சருக்கு கட்டளையிட்டார். அமைச்சர்கள் அவ்வண்ணமே கருவூலத்தில் அதுவரை இருந்த அந்த பொருட்கள் எல்லாவற்றையும் பொதி செய்து ஆட்கள் மீது வைத்து ஆரூருடன் செல்ல செய்தார். தேரர்கோவும் ஆரூரரும் ஒருவரை ஒருவர் தொழுதும் அழுதும் தழுவியும் விடைபெற்று பிரிந்தனர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவர் போகும்போது இவருக்கு எல்லாத்தையுமே கொடுத்து வந்து அனுப்புறாரு. ஸோ வன்தொண்டர் மலையும் ஆறும் வனமும் கடந்து மலை நாட்டை விடுத்தார். கொங்கு நாட்டை அடுத்தார். திருமுருகன் பூண்டி வழியே செல்கின்றார். சிவபெருமான் சுந்தரருக்கு தாமே பொன் தருவது வழக்கம். எப்பவுமே அவர் தான் கொடுப்பாரு. பிறர் தர பெறுதல் ஏற்றதன்று என்று எண்ணி அதனை பறித்து மீட்டும் தருமாறு திருவுளம் கொண்டார் போலும் பூத கணங்களை நோக்கி நீங்கள் வேடர் வடிவாக சென்று வன்தொண்டனுடன் செல்லும் பண்டாரங்களை நீங்க வந்து பறித்து வாருங்கள் என்று பணித்தருளினார். இந்த பொன்னுமணி இதெல்லாம் வந்து சிவபெருமான் தான் எப்போ கொடுப்பாரு. இப்போ இந்த அரசர் கொடுத்துருக்காரு இல்லையா, அதனால பூதகணங்கள் எல்லாம் ஏவிட்டு அவன்கிட்ட போய் நீங்க வந்து பிடிக்கிட்டு வாங்கன்னு சொல்றாரு இறைவன். பூதங்கள் வேட வடிவம் கொண்டு வில் வளைத்து வெண்தளல் பொழிய விழித்து மிகவும் தெடித்து இடி இடித்தது போல் முழக்கி அடியுங்கள் பிடியுங்கள் கொள்ளுங்கள் செல்வமெல்லாம் தந்துவிட்டு செல்லுங்கள் என்று கூறி பொருட்களை எல்லாம் அவங்க பறித்து கொண்டனர். பறிகொடுத்த பரிசனங்கள் ஆரூரர்பால் அவர்கள் வந்தனர். வேடுவர் ஆரூரிடம் செல்லாமல் சென்றனர். அது கண்ட ஆரூரர் திருமுருகன் பூண்டியில் உள்ள அந்த திருக்கோயிலுக்கு சென்றார். எம்பிரானை அன்புடன் தொழுதார். சுவாமி, பெருவுர வேடுவர் பறிக்கும் வெஞ்சுரத்தில் நுண்ணிடையுடைய என் தாயுடன் எதற்காக தேவரீர் இங்கு இருக்கின்றீர் என்று கூறி இனிய பாதிகம் அவர் பாடுறாரு. இவ்வண்ணம் பாடியதும் பறிக்கப்பட்ட பொருட்கள் யாவும் திருவாயிலுக்கு முன் விண்ணளவாக குவிந்திருந்தன. பழையபடியே ஏவலர்களை கொண்டு அவைகளை எடுப்பித்து தெய்வ மனம் கமழும் திருவாரூரை அடைந்தார். திரும்ப என் பதிகம் பாடணும்னா அவடக்கு திரும்ப அது கொஞ்சோண்டு எடுத்துட்டு போனதை மலை மாறி குஞ்சிட்டு அந்த பொண்ணு குவியெல்லாம் எல்லாத்தையும் திரும்ப அதை எடுப்பித்து அந்த திருவாரையை அடைகிறாரு. நம்பியாரூரது பொன்மேனியானது பத்தியாகிய மூடத்தினின்றும் எழுந்து அன்பு என்னும் தண்ணீரில் இனிது வளர்ந்து
இருவினையாகிய கலைகளை எடுக்க பெற்று சிவபோகமாகிய கதிர் தோன்றி முதிர்ந்து முருகி விளைந்தது அப்படின்னு சொல்றாங்க. நம்பியாரூரது பொன்மேனியானது பத்தியாகிய மூலத்தினின்றும் எழுந்து அன்பு என்னும் தண்ணீரில் இனிது வளர்ந்து இருவினையாகிய கலைகளை எடுக்க பெற்று சிவபோகமாகிய கதிர் தோன்றி முதிர்ந்து முருகி விளைந்தது. ஆலமுண்டரது அணுக்கத் தொண்டராம் வன் தொண்டர் திருவாரூரில் இருக்கும் போது ஒரு நாள் சேரமான் பெருமானை நினைந்து அவரை காண வேண்டும் என்ற விருப்பம் எழுந்தது. உடனே எழுந்தார். பூங்கோவில் சென்று புற்றிடம் கொண்டார். பொன்னடியில் வீழ்ந்தார். விடை பெற்றார். புறப்பட்டு வழியில் உள்ள திருத்தலங்களை எல்லாம் வணங்கி கொண்டே அவர் செல்றாரு. கொங்கு நாட்டினை அவர் அடைந்தார். திருப்புக்கொழியூர் அவிநாசியிலே செல்வார். அங்கே ஒரு வீட்டில் மங்கள ஒளி கேட்டது. அதற்கு எதிர் வீட்டில் அழுகை ஒளி கேட்டது. கருணை வடிவாகிய ஆரூரர் ஆங்குறையும் மறைவரை நோக்கி, இப்படி இந்த வீடுகளில் எதிரிடையாக இரண்டொளி நிகழ காரணம் யாது என்று வினாவி அருளினார். அந்த நாளர் அவரை பணிந்து, ஐயனே, இந்த இரு மனைகளிலும் பிறந்த 5 வயதுடைய குழந்தைகள் மடுவில் குளித்தனர். பெரும் ஒரு முதலையை விழுங்கிவிட்டது. மங்கள ஒளி கேட்கும் மனையில் பிழைத்த பிள்ளைக்கு இன்று பூநூல் இடுகின்றனர். இந்த வீட்டில் அந்தோ நமது மைந்தன் இருந்தால் அவனுக்கும் உபநயனம் புரியலாமே என்று அழுகின்றனர் என்று புகழ்ந்தனர். 2 வீட்லயும் மாறுபட்ட அந்த ஒளி கேட்கட்டோன்னு, இது என்ன இங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த குளிச்சிட்டு இருக்கும்போது அந்த முதலையை விழுங்கிடுச்சு. அப்போ அந்த 2 பிள்ளையில ஒரு பிள்ளை உயிர் தப்பின வீட்டுல ஓகே, அவங்க வீட்டுல பூநூல் ஃபங்க்ஷன் நடக்குது. இன்னொரு வீட்டுல ஐயோ நம்ம பிள்ளை இருந்திருந்தா இது நடந்திருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த ஒளியை அங்க கேக்குது, அழுகை ஒளின்னு சொல்றாங்க. சோ அருள்வடிவம் ஆரூரர் அழுகை ஒளியுடைய அந்த மனைக்கு நேரே சென்றார். நெடுநாட்களாக நம்பியாரூரை கண்டு வணங்க விரும்பி இருந்த மறையவரும் அவரது மனைவியும் மகனை இழந்த அந்த சோகம் நீங்கி ஓடி வந்து பணிந்தனர். துன்பம் நீங்கி முகமலர்ந்து தொழுகின்ற அவர்களை ஆரூரர் கண்டார். மகனை இழந்து வருந்தியது நீங்கள்தாமோ என்று கேட்டார். மீண்டும் அவர்கள் அடிபணிந்து, சுவாமி, அது முன்னே நிகழ்ந்தது. இப்போது அது பற்றி என்னை தேவரீரது திருவடியை வணங்குவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருந்தோம். எங்கள் தவப்பயன் இன்று கைகூடியது. தேவரீரை எழுந்தருள பெற்றோம் என்று மகிழ்ச்சியுடன் கூறினர். அதாவது முன்னாடி இறந்துட்டாங்க, ஆனாலும் அந்த வீட்டுல அந்த உயிர் பிழைச்ச பிள்ளைக்கு போடும்போது இப்ப நம்ம பிள்ளை இருந்தாலும் நமக்கும் அந்த பிள்ளைக்கும் போட்டிருக்கலாமே, முடியலையேன்னு சொல்லி அங்க அந்த அழுதுருக்காங்க. இதை கேட்டோன்னுதான் அவர் போய் பார்த்தோன்னா, இப்ப அவரை பார்க்கணும்னு சொல்லி அவங்க வீட்டுல அந்த தம்பதியினர் அவங்க ஒரு இதோட இருந்திருக்கனால இப்ப அவரை பார்த்தோன்னா அந்த சந்தோஷம் ஆயிட்டு அவங்களுக்கு. ஆரூரர், ஆகா, இவர்களது அன்புதான் யாதோ. மகனை இழந்து வருந்திய இவர்கள் என்னை கண்டதும் அதனை மறந்து மகிழ்ந்து உபசரிக்கின்றனர். அந்த மகனை அழைத்து கொடுத்து அவிநாசி அப்பரை வணங்குவேன் என்று திருவுளம் கொண்டார். அருகில் நின்றவரை, ஐயா, இவர்களது புதல்வனை முதலே விழுங்கிய மடு எங்கே என்று கேட்டார். அருகில் நின்றார். காட்ட அடியார் கணங்களுடன் அப்பொய்கை கரையை அடைந்தார். இப்ப இப்படி இங்கெல்லாம் நம்முடைய ஆரூரை பார்த்து சந்தோஷப்பட்ட உடனே, இவ்வளவு மகனை இழந்த அந்த தம்பதியினர் என்ன பார்த்து இவ்வளவு சந்தோஷப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பையனை எப்படியாவது நம்ம புடைக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த முதல்ல முழுங்குச்சு அந்த மடு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அந்த அடியார்கள் அந்த பொய்கை கரையை அங்க போறாங்க. அங்க போய் அந்தால அவர் திருப்பதிகம் பாடுறாரு. அப்பதிகம் முடியும் முன் நம் முதலை வயிற்றில் பிரம்மன் உடலையும் இயமன் உயிரையும் விட்டனர். இறந்த நாள் தொட்டு அதுவரை வளர்வதற்கு உரிய திருமேனியுடன் முதலை கரையின் கண் உணர்ந்து உமிழ்ந்தது. அதாவது அது என்னைக்கு முழுங்குச்சோ அன்னையில இருந்து இவர் இப்ப பார்த்து அதை உயிர் திரும்ப கொடுக்கணும்னு சொல்றாரு. அந்த நாள் வரை அந்த பிள்ளையனுடைய வயசு என்னதான் இருந்திருக்கும். அந்த பருவத்துல அது அந்த முதல்ல கரையில கொண்டு துப்பிடுச்சு, உமிழ்ந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. தேய் ஓடி தாய் எடுத்து உயிர் தந்த அந்த உத்தமருடைய திருவடியில் பணிவித்து கணவனுடன் பணிந்தனர். வானோர் மலர்மலை பொழிந்தனர், மன்னோர் துதிமொழி பொழிந்தனர், அதிசயித்தார்கள், ஆடினார்கள், பாடினார்கள். ஆரூரன் அம்மகனுடன் சென்று அவிநாசியப்பரை வணங்கினார். பின்னர் அத்திருமகனுக்கு சுந்தரர் உபநயனம் தாமே இருந்து செய்வித்தார், அனைவரையும் உய்வித்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மத்து. அப்ப அந்த இறந்த பையனை எத்தனை வயசு அதெல்லாம் தெரியல. பட் அவன் இயவன், அதாவது
இறந்த நாள் தொட்டு அதுவரை வளர்வதற்குரிய திருமேனியோட அந்த முதல்ல வந்து கட்டி இருக்கு. அந்த அம்மா போய் சார்ந்தோன்னே எல்லாரும் அவங்க சந்தோஷப்பட்டு சுந்தரர் வந்து அந்த பையனுக்கு வந்து உபநயனம் வந்து தானே இருந்து அவர் செய்வதற்காக இங்க சொல்லப்படுது மாஸ்டர். ஸோ இனி உள்ளதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளவு நேரம் வந்து பொறுமையா கேட்டவங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம். நன்றி மாஸ்டர்.